சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சகரியா 4:7. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். ஹalleluya. ஓ கிரேட் மவுண்டன், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்னாடி நீ பிளெயின் ஆயிருவ, நீ சமபூமி ஆயிருவ, நீ ஒண்ணுமே இல்லாம ஆயிருவ. அதாவது இது எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம சர்ச் இருக்கிற கீழ்ப்பகுதியில் இந்த மலை இருக்கும், இந்த மலைத்தொடர் இருக்கும், பார்த்தா தெரியும். அதுலேருந்து பார்த்தா தெரியும். அந்த மலைக்கு முன்னாடி போய் நின்று பார்த்து நீ எல்லாம் ஏமாத்துறோம் அப்படி சொல்லியிருக்கோமா என்னைக்காவது? ஆமே. நம்ம கிட்னியில் ஒரு கல் வந்தாலே நம்ம கதை உடையுது. அந்த கல் மொத்தம் எப்படியே தான் இருக்கும், ஆனால் நம்மளால என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. ஆனால் எதை பார்த்து சொல்லணுமா? பெரிய அந்த பர்வதத்தை பார்த்து. இன்னைக்குள்ள செய்தி இதுதான். சத்ருவை எப்படி பார்க்கிறோம்? நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம சத்ருவை பார்க்கிற பார்வையை மாற்றணும். சத்ருவை நாம எப்படி பார்க்கிறோம், எப்படி பார்த்துட்டு இருக்கிறோம்? இன்று பேசும்படி ஆவியானவர் நேற்று இந்த வார்த்தை அதிகமாய் நினைவில் கொண்டு வந்து இடைப்பட்டு கொண்டிருந்தார். நம் தேவனை சத்ருவை இப்படி பார்க்கணும்னா தேவனை பார்க்க வேண்டிய விதத்துல பார்க்கணும். தேவனை பார்க்க வேண்டிய விதத்துல பார்க்கும்போதுதான் சத்ருவை பார்க்க வேண்டிய விதத்துல பார்க்க முடியும். நாம் தேவனை பார்க்காத வரைக்கும், கோலியாத்தை பார்க்காத வரைக்கும் இஸ்ரவேலருக்கு உயரமான மனிதன் யார்தான்? சவுல். கோலியாத்தை பார்க்காத வரைக்கும் இஸ்ரவேலுக்கு உயரமான மனிதன் யார்தான்? கோலியாத்து தான். இந்த பதிலை நான் என்னவென்று சொல்வதற்கு? ஹல்லேலூயா. கோலியாத்தை பார்க்காத வரைக்கும் இஸ்ரவேலருக்கு உயரமான மனிதன் சவுல். கோலியாத்தை பார்த்ததுக்கு அப்புறம் சவுல், அந்த சவுல்னு ஒருத்தன் அவர் உள்ள இருக்கிறார். அவ்வளவுதான். குதிரை இல்லாத இடத்துல குதிரை இல்லாத இடத்துல கழுத ஆளாகுமா? அது போலதான் குதிரை இல்லாத இடத்துல கழுத ஆளாகுமா? அது போலதான் சத்ரு. பெரிய பர்வதம் நீ எம்மாத்திரம் அப்படி சொல்றதுக்கே ஒரு தனி கிருபை வேணுங்க. அது பிளேன் ஆகிறதுல ரெண்டாவது. ஆனா அது சொல்றதுக்கு ஒரு கிருபை வேணும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அது சொல்றதுக்கே தனி கிருபை வேணும். இன்னைக்கு நம்ம சத்ருவை எப்படி பார்க்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் நம்முடைய ஜெயம் இருக்கிறது. நமக்கு நன்றாய் தெரிந்த வேத பகுதி தான் 1 சாமுவேல் 17வது அதிகாரம். கோலியாத் நின்ற அதிலிருந்து இந்த செய்தி கர்த்தர் சித்தமானால் நாளைக்கும் தொடரும். இந்த செய்தி இன்னைக்கு முடியுமான்னு தெரில. ஆனால் அதனால ஒரு பகுதியை நான் சொல்லிவிட்டு கர்த்தர் இதை அனுமதித்தால் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம நாளைக்கும் கேட்கலாம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான காரியம். நம்ம 2 நாளைக்கு முன்னாடி கேட்டோம், எதிராளியாக நம்ம யாரை செட் பண்றோம், அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம கேட்க போகிறது, சத்துருவை நம்ம எந்த லிஸ்ட்ல வச்சு பார்க்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அதை வைத்து தான் நம்மளுக்கு யுத்தம் பண்ணவே முடியும். நம்ம யுத்தம் பண்ணாதானே ஜெயம், ஜெயித்தாதானே சுதந்திரிக்க முடியும். நம் தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனை அவ்வளவு பெருசா பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த பார்வோனை ஆண்டவர் ஒன்னும் இல்லாம ஆக்கினதுக்கு அப்புறம் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார்கள், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர். இப்படி அவங்க இதுவரை சொல்லல. இப்படி கர்த்தரை சொல்லணும்னா ஆண்டவர் இஸ்ரவேல் பார்வோனை அவங்க கண்ணுக்கு முன்னாடி எதுக்கு? ஏன் எகிப்துல தலைப்பிள்ளை சங்காரத்தை அனுமதித்த ஆண்டவருக்கு பார்வோன் சங்காரத்தை அனுமதிச்சிருக்க வேண்டியதானே?
அவன் அரண்மனை வீட்டுக்குள்ள இருக்கும் போதே கர்த்தர் அந்த கதையை முடிச்சிருக்க வேண்டியதானே. இன்னொரு தூதனை அனுப்பி, அவர்கிட்டயா தூதர்கள் இல்லை? ஆமென். ஒரு இரவுல இயேசுவுக்கு வேலை செய்யறதுக்கு 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்கள் நிற்கிறாங்க. தரையிலே 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்கள்னா 72,000 பிளஸ். ஒரு தூதனே போதும் மொத்த சத்துருவை. அந்த வலு சர்ப்பம் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் தேவன் யாரை வச்சு அடிக்கிறாருன்னு தூதனை கொண்டு கட்டி வைக்கிறார். அவ்வளவுதான். அவருக்கு முன்னாடி சாத்தான் ஒண்ணும் கிடையாது, ஒரு தூதன் போதும். ஆமென். ஹல்லேலூயா. அவ்வளோ தூதர்கள் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. அப்படி இருக்க பார்வோனை கொண்டு, ஏன்னா இவன் கண்ணு முன்னாடி இந்த ஜனங்கள் இன்னும் அவரை எப்படி பார்க்கல அப்படின்னா, தங்கள் தேவனாய் பார்க்கிறார்கள், ஆனால் தங்கள் தேவனை போல வேறொரு தேவன் இல்லை என்று பார்க்கவில்லை. அதனால நேர கண்ணுக்கு முன்னாடி அவங்க கண்டார்கள் இருக்கு. செத்து கிடந்ததை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். அதுக்கப்புறம் தான் மெதுவா வாயை திறக்கிறாங்க, கர்த்தாவே அப்படின்னு. அது ரத்தத்திலிருந்து வெளியே வந்ததுமே பாடி இருக்கணும், அது மீட்கப்பட்டு எகிப்திலிருந்து வந்ததுமே பாடி இருக்கணும். ஆனா யோசுவா ஜெனரேஷன் வரும்போது எரிகோ கோட்டெல்லாம் உடையாது. நீ பாடு, அதுக்கப்புறம் உடையும். நீ எத்தனை காலம் தான் நான் அவனை அடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ பாடுவேன், அடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ துதிப்பேனா? கண்டு விசுவாசிக்கிறவன் அல்ல, காணாமல் விசுவாசிக்கிறவனே. நம்ம எல்லாம் இப்போ நமக்கு முன்னாடி ஏதாவது செய்யணும், செஞ்சாதான் கிரகிக்க முடியா, அப்பதான் பாட்டெல்லாம் வரும். ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். அந்த நீ முதல்ல பாடு, நீ பாடுறது வரை பாடுபட்டுட்டே இருப்ப. ஹல்லேலூயா. ஆமென். நேத்து கேட்டோம்ல, துதிச்சு கொஞ்சம் மட்டும் மெதுவா. ஆமென். துதி எடுத்தால் நமக்கு, துணி எடுத்தால் தான் கேட்கும். துணி எடுத்தால் கணவர் ஓடுவார். துதி எடுத்த ஃபாதர் அழகா பாட்டுக்க, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் முறுமுறுத்தா. இங்க துதிப்போம், வீட்டுல போய் இங்க ஓடுவான், அங்க போய் திரும்ப வருவான். ஆமென். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யாருன்னு துதிப்போம். என்ன ஆண்டவரை நீங்க முறுமுறுப்போம். முதல்ல நம்ம ஆண்டவர் எப்படி பார்க்கிறோம்? இந்த 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல இஸ்ரவேலர் கோலியாத்தை எப்படி பார்க்கறாங்க பாருங்க. அதனுடைய 24வது வசனத்துல இஸ்ரவேலர் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு, அதாவது கண்டு பயந்தார்கள். இஸ்ரவேலர்கள் கண்டு பயந்தார்கள். 11வது வசனத்துல சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தீனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயந்தார்கள். கேட்டு பயந்தார்கள், கண்டு பயந்தார்கள், கேட்டு பயந்தார்கள். இந்த கண்டு பயந்து 24வது வசனத்தை வாசிங்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். இந்த கோலியாத்தை கண்டு மிகவும் பயந்து அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். யாரு? இந்த இஸ்ரவேலருடைய சரித்திரம் தெரியுமா? இந்த இஸ்ரவேலுக்கு ஒரு சரித்திரம் உண்டு. அந்த சரித்திரம் அறிய வேண்டுமானால் 114வது சங்கீதத்தை வாசிக்க வேண்டும். 114வது சங்கீதம் 1, 2, 3 வசனங்களிலே இஸ்ரவேல், நான் வாசிக்கிறேன், எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலும் இருந்து புறப்பட்ட போது யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. அடுத்த வசனம், கடல் கண்டு விலகி ஓடிற்று. இதுதான் இஸ்ரவேலின் சரித்திரம். ஆனா இன்னைக்கு இஸ்ரவேலின் நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு மனுஷனை கண்டு விலகி ஓடுறாங்க. உன்னை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்ததே உன்னை கண்டு சத்துருவை விலகி ஓட பண்ணுவதற்கு. ஆனா இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி இருக்கு? கடலே கண்டு விலகி ஓடிச்சு. அப்படி இருக்க வேண்டும். அந்த நிலையில வைக்கப்பட்டதுதான் மீட்கப்பட்ட ஜனங்கள். ஆனா இன்னைக்கு மீட்கப்பட்ட ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, கோலியாத்தை காணும் போது மிகவும் பயந்து, அவன் சொல்றதை கேட்கும் போது மிகவும் பயந்து விலகி ஓடுறாங்க. ஏன் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விலகி ஓடினார்கள் என்றால்,
106வது சங்கீதம் 13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் அவருடைய கிரியை, நான் சொல்ற வசனம் மட்டும் வாசிங்க, ஆனாலும் அவருடைய கிரியைகளை சீக்கிரமாய் மறந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. They soon forget his works. அதனால நிக்க முடியல. நம் தேவன் நம்மை நிறுத்தி வைக்கும் போது முன்பாக சமுத்திரமே இருந்தாலும் எந்த சமுத்திரம் விலகி ஓடும்? எந்த சமுத்திரம் விலகி ஓடும்? எதிராக இருக்கிற. கரெக்ட் தான். அது சமுத்திரம் விலகி ஓடும் சொல்லிட்டு ஈவினிங் சொத்தவள பீச்சுக்கு முன்னாடி போய் இப்படி நெல்லுங்க, நாளைக்கு பேப்பர்ல உங்க போட்டோ வரும். அதாவது எனக்கு நியமித்த பாதையில சிவந்த சமுத்திரம் எதிராக இருந்தால் அது விலகி ஓடும். எனக்கு நியமித்த பாதையில யோர்தான் எதிராக இருந்தால் அது பின்னிட்டு திரும்பும். எனக்கு நியமித்த பாதையில எரிகோ எழும்பி நின்னா அது விழும். இவங்க யார் தெரியுமா? இவங்க சமுத்திரத்தை பிளக்கிற வரம் பெற்றவர்கள். வாங்க, இது தேவன் நமக்கு நியமித்த பாதை. இந்த பாதையில் ஒரு சிவந்த சமுத்திரம் வந்தா கடல் கண்டு விலகி ஓடும். எதை கண்டு? அதுதான் அந்த வசனங்களை கவனிக்கணும். யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமா இருந்துச்சு. பரிசுத்த ஸ்தானம்னா என்ன? அவர் வந்து இருக்கிற இடம். அப்ப கடல் எதை கண்டு விலகி ஓடுச்சு? கர்த்தரை கண்டு. கர்த்தரை கண்டு. இப்போ கோலியாத்து திரும்ப திரும்ப வந்து நிக்க காரணம் என்ன? இஸ்ரவேல்ல யார் இல்ல? கர்த்தர் இல்ல. ஆமென். இஸ்ரவேலர் திரும்ப திரும்ப ஓடுறாங்க. தேவனுடைய கிரியைகளை ஏன் மறக்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் செஞ்சதெல்லாம் ஏன் மறக்கிறோம் தெரியுமா? சங்கீதம் 111 சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறான் 2வது வசனத்துல, கர்த்தருடைய செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமா இருக்கிறது. கர்த்தர் யார் யாருக்கு செய்யறாரோ அவங்க எல்லாருமே ஆராய மாட்டாங்க. எங்க இஸ்ரவேலரே மறக்கிறாங்கன்னு நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். நமக்கு முன்னாடி இப்படி செங்கடெல்லாம் பிளந்து இருக்குதா? இல்ல. எவ்வளவு கண்ணார கண்டவர்கள் அந்த அடையாளங்கள், அற்புதங்கள், வாதைகள் எல்லாத்தையும் கண்ணார தெளிவா கண் கூடாக பார்த்தவங்க. ஏன் மறக்கிறாங்க அப்படின்னா அதுல அவங்களுக்கு என்ன இல்லைன்னா பிரியப்படல. இந்த பிரியப்பட்டு ஆராயிறாங்க தெரியுமா? அவங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது 3வது வசனத்தை வாசிங்க. அவருடைய செயல் மகிமையும், அடுத்த வசனம் மகத்துவமும் உள்ளது. 4வது வசனம், அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். இந்த அவருடைய செய்கைகளை ஒருத்தன் ஆராயிறான் தெரியுமா? அவன் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது அவர் அதை நினைவு கூற பண்ணுவார். அவருடைய கிரியைகளை, அவருடைய செயல்களை ஆராய்கிறவன் தான் யார் அப்படின்னா தாவீது நினைவு கூற வச்சார்ல. அவன் நினைவு கூர்ந்து என்ன சொன்னான்? ஒரு விசை என்ன வந்துச்சு? சிங்கம் வந்துச்சு. ஒரு விசை கரடி வந்துச்சு. நினைவு கூர்ந்தான்ல. நமக்கு பிரச்சனை வந்ததும் எல்லாமே மறந்துடும். ஆண்டவர் அப்பதான் பேசுறார். சீஷர்கள் இருக்க இவ்வளவுக்கும் மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிறதே யார் தான்? சீஷர்கள் தான். முதலாவது சீஷரை நோக்கி, அப்படிதான் பைபிளே இருக்கு. சீஷர்கள்லாம் நெருங்கி வந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு அவர் தம்முடைய மெசேஜை யார் மூலமா தான் கன்வே பண்ணியிருப்பார்? சீஷர்கள் மூலமா. மைக்கு கிடையாதாங்க. அவர் மேடான இடத்துல இருந்து பேசும்போது ஓரளவுக்கு ரீச் ஆகும். எல்லா ஜனங்களும் அப்படி மலையில கீழே இருக்கிறாங்க. அவர் மேல இருந்து பேசுறார். அப்போ அந்த எண்டு வர 5000 புருஷர்கள் என்று சொல்லும் போது அந்த மெசேஜ் எண்டு வர கன்வே ஆகணும். யாரை வச்சு கன்வே பண்ணியிருப்பார்? சீஷர்களை வச்சுதான். அவர் சொல்றத அவங்க எடுத்து சொல்லுவாங்க. இப்படி அந்த மக்களுக்கு அந்த செய்திகள். அப்போ சீஷர்கள் வசனத்தில் என்ன ஆயிட்டாங்க? ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. அப்போ என்ன சொல்லி மலை உபதேசத்தை அவர் முடிக்கிறார்? நான் சொல்லி எந்த வார்த்தைகளின்படி கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் அவன் கண்மலை மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பா இருப்பான். பெருவெள்ளம் வந்து மோதினாலும் அந்த வீடு என்ன செய்யாது? அசையாது. இந்த வசனம் கேட்டு தான் இயேசு கூட போட்ல ஏறி போறாங்க. போகும்போது பெருவெள்ளம் வந்து மோதிச்சு எல்லாம் கடந்து அசையுது. ஆண்டவரே நாங்கள் மடிகிறோம், உமக்கு கவலை இல்லை. அப்பதான் ஆண்டவர், உன்னை கொண்டு நான் பிரசங்கம் பண்ணேன் பாரு. ஆமே.
அல்லேலூயா. அதாவது சீக்கிரம் பலப்படுவதும் ஊழியக்காரர்கள் தான், சீக்கிரம் சோர்ந்து போறதும் யாருன்னா ஊழியக்காரங்க தான். நான் சொல்லுகிறதை கேட்கிற ஊழியக்காரர்கள் இதை ஆமோதிப்பார்கள் என நான் நம்புகிறேன். 18வது அதிகாரத்தில் கர்மேல் பர்வதத்தின் உச்சியில என்ன எலியா, 19வது அதிகாரத்தில் சூறைச்செடி கீழே இப்படி கிடக்கிறார். அங்க சூறைச்செடி கீழே என்ன பணிந்து குனிந்து இல்ல, போத ஆண்டவர் என் பிதாக்களை பார்க்கல நான் நல்லவன். முந்தின அதிகாரத்தில் ரொம்ப நல்லவன், இந்த அதிகாரத்தில் நம்மளை விட ஆவன். ஆண்டவர் ஒரு தட்டு எழும்பு ஓடு. பேதுருக்கள் எங்க தட்டினார்னா விழாவில், அப்பதான் துள்ளி எழும்புவார். அவர் தம்முடைய நமக்கு திடீர்னு ஒரு புயல் அடிக்கும் போது எல்லாம் மறந்துடும். அவ்வளவு நேரம் இருந்து பேசுனது எடுத்தது எல்லாமே மறந்துடும். இந்த இடத்துல தாவீது சொல்றாரு, அவர் நான் நினைவு கூர்ந்தேன் என்றல்ல, நினைவு கூறும்படி செய்தார். அதனாலதான் மற்றவர்கள் கோலியாத்தை பார்த்த பார்வைக்கும் தாவீது பார்த்த பார்வைக்கும் வித்தியாசம் இருந்தது. தாவீது எப்படி பார்த்தான் தெரியுமா? ஒன்றாவது, தாவீது கோலியாத்தை பார்த்த விதங்களை பாருங்கள். 17:26 சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது தன் அண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தியன், சொல்லுங்க எல்லாரும் இவன் இவன் அப்படி பேசிட்டு இருக்கும்போது, இந்த பெலிஸ்தியன் ஜனங்கள்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவன் நிந்தித்ததை கேட்டியா? வெக்கமா இல்ல அவனுக்கு? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நீ எல்லாம் மனுஷனானு சொன்னான். அதுவரை பெருமை. இவங்க வந்து அணிவகுத்து வந்து நிற்பாங்க, இப்படி வந்து எல்லாம் நிற்பாங்க, டிப்டாப்பா நிற்பாங்க. கோலியாத் வந்து எங்க நிற்பானா? நடுவில் அப்படி வந்து 2 மலை, ஒரு மலையில பெலிஸ்தியர் நிற்கிறாங்க, இன்னொரு மலையில இஸ்ரவேல் நிற்காங்க, கீழே பள்ளத்தாக்கு. கோலியாத் வந்து அப்படி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல நிற்கும் போது இவங்க அப்போ போமா மீட்டிங் முடிச்சிட்டு இவங்க எல்லாம் ஓடுவாங்க. அவன் கண்ணா பின்னான்னு திட்டுறான், அதுவும் அவன் தேவர்களுடைய நாமங்களை சொல்லி சபிக்கிறான். இவங்க வந்து அதுவரை பெருமையா. அவன் சொன்னது நேத்தோட இன்னைக்கு கொஞ்சம் கெட்ட வார்த்தை குறைவு. நேத்து காலையில ரொம்ப ஓவரா பேசுறான், இன்னைக்கு பரவாயில்ல. நாளைக்கு என்ன பேச போறானோ? நம்ம ஜெபமே அப்படிதான், ஆண்டவரே நான் அங்க போறேன், என்ன நடக்குமோ ஆண்டவர்கிட்டே சொல்லிட்டு போயிருவோம். நாளைக்கு வீட்டுல என்ன பூகம்பம் வெடிக்க போகுதோ? அப்படிதானாங்க இங்க இருந்து நிறைய பேர் போறீங்க. நல்ல ஜெபம், ஆண்டவர் இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே காண்பதில்லை. ஜெயமே ஜெயமே ஜெயமே, வீட்டுல என்ன நடக்க போகுதோ? அவன் போகும்போதே அப்படிதான் போகுது. அவ்வளவுதான். டெய்லி காலைல வந்து நிற்பாங்க, காலையில நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணி வந்து நின்று நல்ல திட்டு வாங்கிட்டு திருப்பி போயிட்டு திருப்பி கீழே வந்து நின்று தொடங்கு. இப்படி எத்தனை? 1-2 நாள்ல 40 நாள். தாவீது வந்து இந்த பெலிஸ்தேன் அவன் என தாவீது செயல்களை ஆராய்கிறவன். ஆராயும் போது பெலிஸ்தேன் யாருன்னு தாவீதுக்கு தெரியும். நீங்க வேதத்தை புரட்டி பார்த்தா தெரியும். நேரம் போகுது, இந்த செஷன் என்ன முடிச்சாதான் நாளைக்கு இன்னொன்று பேச முடியும். அதனால கொஞ்சம் ஸ்பீடா. பெலிஸ்தீன் யார் தெரியுமா? நேராக எதிர்க்காதவன், நேராக எதிர்க்க மாட்டான். ஆபிரகாம் தோண்டின துறவு ஆபிரகாம் மரித்த பிறகு வந்து மூடி போடுறவன், இருக்கும் போதல்ல, நேராக எதிர்க்காதவன். அதாவது இந்த பெலிஸ்தீன் வந்து நிற்கிறான்ல, பெலிஸ்தீன் வந்து நின்றது இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சாங்க? ஓடி போனாங்க. ஒரு எதிரி ஓடுறானாலே அவன் அந்த இடத்துல ஜெயிச்சிருக்கணும். பெலிஸ்தீன் ஜெயிக்கல. இதே இது பெலிஸ்தியர்கள் ஓடுனாங்க. அப்ப என்ன நடந்துச்சு பாருங்க. 17வது அதிகாரம் அதனுடைய 51, அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தியர் கண்டு என்ன பண்ணார்கள்? ஓடி போனார்கள். 52 வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து அவர்கள் என்ன பண்ணார்கள்? துரத்தினார்கள். பெலிஸ்தியர் ஓடும்போது இஸ்ரவேலர் என்ன பண்ணாங்க? துரத்தினாங்க. அப்ப இஸ்ரவேலர் ஓடும்போது பெலிஸ்தியர் என்ன பண்ணிருக்கணும்? துரத்தி இருக்கணும். வரமாட்டான், அவன் இப்படிதான் பயங்காட்டுவான். நீங்க விண்டோ ஓபன் பண்ணும்போது ஏன் நிப்பான், ஓடிட்டு இப்படி உள்ள இருப்பான். ஏன் உள்ள வந்து அவன் இப்படி காட்ட தெரியாதா? இதுலயே தெரிய வேண்டாம இஸ்ரவேல் ஜனமே, அவர் ஒரு எல்லையை போட்டு பெலிஸ்தீனை உள்ள வர விடாம நிக்க வச்சிட்டு இருக்கிறார்ல. அதுவும் எனக்கு இது படிக்கும் போது பயங்கர சிரிப்பு வந்து, அவங்க ஓடுனதுக்கு அப்புறம் தான் இவங்க துரத்துனாங்க இல்ல.
சில தெருவில் சில நாய் வந்து அப்படி ஒரு மாதிரி நிற்கும். நம்ம ஓடலாம் நினைக்கும் போது அது ஓடிடும். அது ஓடுனது நமக்கு சும்மா. இவங்க அதுவும் எப்படி துரத்தினார்கள்? அடுத்த வசனத்தை பாருங்க. 51 53. இஸ்ரவேல் புத்திரர் பெலிஸ்தரை மூர்க்கமாய். எப்படியா? நான் பயங்கர கோபத்தில் இருக்கிறேன். மூர்க்கமாய் அவன் ஓடி 2 நாள் ஆச்சு. அவன் பேசும்போதெல்லாம் கேட்டுட்டு அவன் போனதுக்கு அப்புறம் போயிட்டானா? இல்லைன்னா தெரிஞ்சிருக்கும். என்ன தெரிஞ்சிருக்கும்? இன்னொரு நாள் கூட திட்டு வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் மூர்க்கமாய். இப்படிதான் இருக்கணும். அவன் ஓடுறான்னு தெரிஞ்சிட்டுனா விடக்கூடாது, ஓடி போய். ஆனா பெலிஸ்தீனை பார்த்தீங்களா, இவங்க ஓடுவாங்க, அவன் சிரிச்சிட்டு திரும்ப போயிடறான். அதான் இந்த பெலிஸ்தீன் அவன் நேரா எதிர்க்காதவன். இன்னும் கவனிச்சிங்கன்னா இந்த இஸ்ரவேலர் கையில் என்ன கிடையாது தெரியுமா? பட்டயம் இல்லாதவர்களோடு எதிர்க்கிறவன். பெலிஸ்தீன் யாரை எதிர்ப்பான் தெரியுமா? பட்டயம் இல்லாதவர்களை. சபையே, உன் கையில் இந்த பட்டயம் இல்லைன்னா உன் முன்னாடி டெய்லி கோலியாத் வந்து நினைப்பான். பட்டயம் இல்லாதவர்களை எதிர்க்கிறவன். என் வாழ்க்கையில் இந்த வசனம் என்கிற பட்டயம் இருக்கணும். என் தகப்பனா 2016 அவங்க மறிக்கிறாங்க. 2017 இப்போ தான் சர்ச்சு ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஊழியத்துக்கு நிறைய இடத்துக்கு அங்கங்கே போகிற. சென்னையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் ரீச் ஆகிற ஈவினிங் மீட்டிங். ஸோ மதியம் வரைக்கும் ப்ரேயர் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு படுத்து இருக்கும்போது ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை காட்டுறாங்க. அந்த சொப்பனத்தில் வந்து பழைய சர்ச்சில் எங்கள் அப்பா பைபிள் ஸ்டடி கொடுக்குற அந்த ஒரு செட்டப் அப்படி காட்டுறாங்க. அதில் வந்து டேபிள் இருக்குது. அந்த டேபிள் அதுக்கு முன்னாடி சேரில் உட்காந்துருக்குறாங்க, எல்லோரும் சுற்றி நிற்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கிறது மாதிரி ஒரு சொப்பனத்தை காட்டுறாங்க. அதில் வந்து என்னுடைய பைபிள் வந்து அதில் அப்படி இருக்குது. அப்போ நானும் அந்த கூட்டத்தில் நின்று அப்படி பார்த்துட்ருக்குறேன். பார்த்துட்டு அப்படியே என்னை அப்படி ஏற்றி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த பைபிள் எடுத்து இப்படி தூக்கி காட்டிட்டு சொல்கிறாங்க, இந்த பட்டயத்தை பிடிச்சிக்கோ, நீ ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் இந்த பட்டயம் தான், வேற ஒன்றுமே. அப்படியே அதே வேர்டு, இந்த பட்டயத்தை மட்டும் கையில் வச்சுக்கோ. இந்த பட்டயம் இல்லாமல் யுத்தம் பண்ண போகாத. பட்டயம் இல்லாமல் ஆக்கின பிறகு கோலியாத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பெலிஸ்தியர். அது வரைக்கும் கோலியாத்துங்கிற ஒருத்தனையே தெரியாது யாருக்கும். ஏன்னா அவன் கையில் பட்டயம் இருக்கு. சத்துரு எவ்வளவு வலிமையானவனா இருந்தாலும் உன் கையில் பட்டயம் இருந்தால் அவன் தன்னை வெளியே காட்ட மாட்டான். அதனாலதான் வசனத்தை இதை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், இதை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள், இதை கை கொள்ளுகிறவர்கள். பெற்றோரை உங்க பிள்ளைகளை வசனம் படிக்க வைங்க. நல்ல அந்த பட்டயம் இருந்தா பிசாசானவன் உள்ள வர முடியாது. தாவீது சொல்லுகிறார், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில். எங்கிருந்து இது ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா? பிள்ளைக்கு தாவீதின் தாயார் பால் கொடுக்கும் போதே ஸ்டார்ட் ஆச்சு. நல்ல வசனம். இன்னைக்கு கெமிஸ்ட்ரி படிச்சியா, மேக்ஸ் படிச்சியா, அது கேளுங்க. வசனம் படிச்சியா முதல்ல கேளுங்க. வசனம் படிச்சியா? வசனம் படிக்கலைன்னா நமக்கு வருத்தம் வரணும், வலி வரணும், கோபம் வரணும். நமக்கு சண்டே ஸ்கூல்ல மார்க் குறைஞ்சாலாம் வலி வராது, ஸ்கூல்ல மார்க் குறைஞ்சா வலி வரும். சிலருக்கு வலி வந்து இந்த வலிப்பு மாதிரி இருக்கும். பிள்ளைங்க பட்டயம் இல்லாதவர்களோடு எதிர்க்கிறவன் இந்த பெலிஸ்தியன். பதிவிருந்து அட்டாக் பண்றவன். நேரா எதிர்க்க மாட்டான், பதிவிருந்து. சிம்சோன், அந்த தெலீலால பேர் என்ன, இந்த கண்ணன் ஒன்றவா, நேர கொண்டு வந்து அப்படி புள்ள அறை வீட்டில் பதிவிருந்தாங்க. அவனுக்கு இந்த வெக்கம், மானம், சூடு, சொரணம் ஒண்ணும் கிடையாது. திரும்ப திரும்ப தெல்லால் வீட்டுக்கு போற சிம்சோனுக்கும் கிடையாது. எத்தனை தடவை காப்பாத்தி விடுறதுக்கு. ஒரு பிரச்சனை வரும்போது அன்ஃப்ரெண்ட் பண்றது, திருப்பி ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கிறது, என்ன விளையாட்டு. உடனே பிளாக் பண்றது, திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ தெளிலால் வீட்டை சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா நிறைய சிம்சோன்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. மொட்டை அடிச்சிருவா. பதிவிருந்து, அப்படி பதிவிருந்து இருந்து அட்டாக் பண்றவன். இந்த பெலிஸ்தீன் யாரு தெரியுமா? சத்தம் கேட்டா பயப்படுறவன். ஓப்பனி பினேகாஸ் ஒரு வாட்டி பெலிஸ்தீனோட யுத்தம் பண்ண பெட்டியை தூக்கிட்டு வருவாங்க. அதுல யாரு இல்ல? கர்த்தர் இல்ல. இவங்க சும்மா சத்தம் போட்டாங்க. அதை கேட்டு எல்லாரும் சத்தம் கேட்டா, நீ துதிக்கிற சத்தம் கேட்டா பயப்படுறவன்.
நீ ஆர்ப்பரிக்கிற சத்தம் கேட்டா பயப்படுறவன், அதான் பெலிஸ்தியன். அதான் தாவீது சொன்னான், இந்த பெலிஸ்தியன் அவருடைய அதிசயமான செயல்களை நினைவு கூறும்படி செய்தான். ஆமென். அடுத்து இந்த பெலிஸ்தியனை எதிரி அவன் எப்படி பார்க்கிறான் தெரியுமா? விருத்த சேதனம் இல்லாதவன். அதே 26வது வசனத்திலே வாசியுங்கள். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன். அப்படிதான் பார்க்கறான். எல்லாரும் அவன்கிட்ட என்ன பேசிட்டு இருக்காங்க? அவனை பத்தி என்ன பேசிட்டு இருக்காங்க? அவன்கிட்ட பட்டயம் இருக்கு, அவன்கிட்ட பட்டயம் இருக்கு. தாவீது வந்து சொல்றான், அவன் விருத்த சேதனம் இல்லாதவன்ட்டான். விருத்த சேதனம் பழைய ஏற்பாடு முறைமை நமக்கு தெரியும். அது எதன் அடையாளம் தெரியுமா? உடன்படிக்கை. அவன்கிட்ட பட்டயம் இருக்கு, அவன்கிட்ட ஹெல்மெட் இருக்கு, அவன்கிட்ட மார்க்கவசம் இருக்கு, அவன்கிட்ட ஈட்டி இருக்கு சொல்லும் போது தாவீது சொல்லுகிறான், எனக்கு அவரோடு பண்ணின உடன்படிக்கை இருக்கிறது. தேவனோடு பண்ணின உடன்படிக்கை இருக்கிறது. பாருங்க, இப்போ யுத்தங்கள்லாம் நடக்கல. காசா இஸ்ரேல் யுத்தம் நடக்குது, ரஷ்யா உக்ரைன் யுத்தம் நடக்குது. இப்படி வார் வரும்போது எந்தெந்த கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க தெரியுமா? ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க, உடன்படிக்கை போட்டிருப்பாங்க. இப்ப அமெரிக்கா இஸ்ரேலுக்காக வந்து நிக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, அவர்களுக்குள்ளே போடப்பட்ட ஒப்பந்தம். இப்போ ரஷ்யா உக்ரைன் வார்ல நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ரஷ்யா பிரைம் மினிஸ்டரோடு அந்த பிரசிடென்டோடு பேசுறாங்க. ரீசன் என்னன்னா, ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில என்ன ஏற்கனவே போடப்பட்டிருக்குன்னா, ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. இதுதான் உடன்படிக்கையினுடைய இந்த கவனன்ட்ங்கிறது. வந்து நம்ம உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம்ல, சர்ச் மெம்பர் ஆகிறதுக்கு இல்ல. அவன் உடன்படிக்கை அவ்வளோ வேல்யூ பண்றான், அவ்வளோ வேல்யூ பண்றான். என்ன இருந்தாலும் அவன் விருத்த சேதனம் இல்லாதவன் தானே. அப்போ ஒரு யுத்தம்னு வந்தா கர்த்தர் எந்த பக்கம் தான் நிப்பார்? என் பக்கம் நின்னுதானே ஆகணும். கர்த்தர் என் பக்கத்தில் நின்னுட்டார்னா உலகத்தில் இருப்பவனிலும். ஆமென். அப்ப அவன் இந்த இடத்துல அவன் விருத்த சேதனம் பண்ணப்பட்டது நினைக்கிறான். இரத்த சம்பந்தமான புருஷன். கர்த்தர் மோசையை கொல்ல பார்க்கும் போது மோசையின் மனைவி பேர் என்ன? சிப்போராள். அது குழந்தைக்கு என்ன பண்ணுவா? விருத்த சேதனம் பண்ணும்போது என்ன வேர்டு சொல்லுவா தெரியுமா? இரத்த சம்பந்தமான. என்ன இருந்தாலும் நீ யாரு? உங்க அண்ணன் ஒண்ணு 1000 பேசட்டும். எலியா வந்து சொல்ற, நீ அகங்காரம் உள்ள சொல்லிட்டு போ. சவுல் சொல்றான், இங்க பாருப்பா உனக்கு முடியாது. எதிரி யாரு? அவரோடு அவனுக்கல். அவருக்கு உடன்படிக்கை கோலியாத்தோடு அல்ல, அவருக்கு உடன்படிக்கை இந்த தாவீதோடு. எனக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா பரலோகம் என் பட்சம்தான் நிற்கும். நம்புறவங்க மட்டும், உடன்படிக்கைக்கு உட்பட்ட தேவ பிள்ளைகள் எல்லாரும் ஆர்ப்பரிப்போடு ஆண்டவர் சைஸ வச்சு ஆள் மாறுகிறவர் அல்ல. உடன்படிக்கை. அவன் உடன்படிக்கைக்குட்பட்டவன் அல்ல. என்னை கர்த்தர் உடன்படிக்கைக்கு உட்பட்டிருக்கிறார். அவன் விழுந்தால் விழுந்ததுதான், ஆனால் என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போதே, அதனாலதான் உடன்படிக்கைக்கு உட்பட்டவனால மட்டும்தான் சொல்ல முடியும். உலக பிரகாரமா பார்த்தா கம்பேர் பண்ணுவாங்கல்ல, யூடியூப்ல எல்லாம் 2 நாடுகளை வச்சு கம்பேர் பண்ணி நிறைய போட்டிருக்கிறாங்க. 2 நாட்டுக்கு மிலிட்டரி பவர் எப்படி இருக்கு, வெப்பன் எதுக்கு ஜாஸ்தியா இருக்கு, இப்படி எல்லாம் கம்பேர் பண்ணி நிறைய வீடியோஸ் இருக்கும். அப்படி கம்பேர் பண்ணா இப்போ யூடியூபர்ஸ்ட கொடுத்தா யார் சைடு பெட்டு கட்டுவாங்க தெரியுமா? கோலியாத் சைடு. பெரிய பெரிய மேட்ச்லாம் நடக்கும்போது மேட்ச் ப்ரெடிக்ஷன் போடுவாங்க. எந்த கண்ட்ரி ஜெயிக்கும், 70% இது, 30% அது, 80% இது, அப்படி போடுவாங்க. அப்படி பார்த்தா கோலியாத் சைடு தான் ஃபுல் பர்சன்டேஜ். ஏன்னா இஸ்ரவேலே ஓட்டு போடுவான். அந்த போல் தொடங்கினதே சவுல். அவன் சிறு வயதிலிருந்தே அப்போ தாவீது இருந்து கர்த்தரை ஆராய்ந்து கொண்டிருக்கிறான். அவருடைய செயலை. சவுல் உள்ள இருந்து யாருடைய செயலை ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறான்? யூடியூப்ல போட்டு கோலியாத் உயரம் எவ்வளவு, நீளம் எவ்வளவு. நம்ம பிள்ளைகளுக்கு எக்ஸாமுக்கும் அதுதானங்க கொடுக்கும். சண்டே ஸ்கூல்ல வேதம் சொல்லுங்க, அவருடைய அன்பின் நீளம் எவ்வளவு. அவன் தாவீது ஒருத்தர் அந்த ஆழத்துல போயிட்டு வரான். இங்க வந்து அவன் 9 எத்தனை முழம் நீளம் கோலியாத்து?
6 முழம் பாத்தீங்களா, கோரஸா சொல்றீங்க. 6 முழம் நீளம். 6 முழம்னா ஒரு 9 அடி வருமா? போட்டு 6 முழம்னா ஒரு ஜான் நீங்க நினைக்கிறேன். ஒரு 9 அடி வருமா? ஒரு 9 அடின்னு வைங்களேன். 9 அடி. கோலியாத் 9 அடி, 2 மார்க். உள்ள இருந்து சவுல் இருந்து போட்டுட்டு இருக்கிறான். அவர் இவன் யாரு அப்படி சொல்றான். ஒரு விஷயம், சிங்கம் வந்தது, கரடி வந்தது, கர்த்தர் அவைகளை பீறி போட வைத்தார், அவைகளில் ஒன்றை போல. தாவீது அவன் எப்படி பார்க்கறான் தெரியுமா? செத்தவன். அவைகள் சிங்கங்களில் ஒன்றை போலன்னு சொல்லல. என்னை கொண்டு கர்த்தர் ஒரு சிங்கத்தை பீறி போட்டாரே, அந்த பீறி போடப்பட்ட சிங்கத்தில் ஒன்றை போல. செத்த சிங்கத்தை விட உயிரோடு இருக்கிற நாய்வாய். ஆமென். கோலியாத் சொல்றான், நீ தடியோடு வருவதற்கு நான் என்ன நாயா? தாவீது அப்படி கூட நான் உன்னை மைண்ட்ல வைக்கல. இஸ்ரவேலர் உன்னை சிங்கம் மாதிரி வந்து நிக்கேன்னு சொல்றாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்ல வைக்கிறார்? நீ செத்த சிங்கம், அவைகளில் ஒன்றை போல. ஹalleluya. இந்த கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் எப்படிப்பட்டது? எங்களுக்கு முன்பாக நேற்று பிளந்த சிவந்த சமுத்திரம் போல, அவைகளில் ஒன்றை போல. சத்துருவ தாவீது பார்த்த விதத்தை பாருங்கள். இப்படி பார்க்கணும்னா நான் என்ன செய்யணும்? அவருடைய கிரியைகளை ஆராயணும், பார்க்கணும். எதுக்குங்க இது எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவருடைய அதிசயமான செயல்களை நான் இதை இதுல பிரியப்படணும். ஆண்டவர் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறார். அதுதான் அவங்க தான் வேதத்தை வந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் எப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறார். நீங்க நீங்க எத்தனை முறை எந்த சப்ஜெக்டை கேட்டாலும் சரி, அதை நீங்க மெடிடேட் பண்ணும்போது உங்களுக்கு அதுல ஒரு புதுசா யாருக்கும் கொடுக்காத ஒரு ஃப்ரெஷ் மன்னாவை கர்த்தர் உங்களுக்கு அதுல வச்சிருப்பார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். Glory. என் ஜெபமே அதான். பைபிள் படிக்கும் போது ஊழியத்தின் நாமத்தில் ஆண்டவரே யாருக்கும் காட்டாதது என்ன காட்டணும், யாருக்கும் காட்டாததை காட்டணும். ஆமென். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் அவனுக்கு நான் மறைவான மன்னாவை அவர் உள்ள மறைச்சு வச்சிருக்கிறார். யாருக்கும் காட்டாததை காட்டணும். எத்தனை முறை நீ எத்தனை முறை. ஆமென். அதான் அந்த பைபிளுடைய விசேஷம். ஏன்னா அந்த ஊற்றுல இது எடுக்க எடுக்க குறையாது, இது எடுக்க எடுக்க தான் ஊறிட்டே இருக்கும். ஹalleluya. ஆமென். சத்துருவை அவன் பார்த்த விதம். இரண்டாவது தாவீதின் நம்பிக்கை. 1, தப்புவித்தவர் தப்புவிப்பார். இதான் தாவீதின் நம்பிக்கை. 37வது வசனத்தை வாசியுங்கள். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அப்பொழுது தப்புவித்தவர் தப்புவிப்பார். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, சத்தமா சொல்லணும். தப்புவித்தவர் தப்புவிப்பார், தப்புவித்தவர் தப்புவிப்பார். இந்த நம்பிக்கை மட்டும் விட்டுறவே கூடாது. அவர்களை தப்புவித்தவர் இல்ல, என்ன இதுவரை தப்புவித்தவர். ஆமென். கொரோனா 1க்கு தப்புவித்தவர் கொரோனா 2க்கும் தப்புவிப்பார், கொரோனா 3க்கும் தப்புவிப்பார், கொரோனா 4க்கும் கொரோனா 5க்கும். சிலர் வேண்டாண்டாங்க, ஏன்னா 4 தான் முடிஞ்சிருக்கு நினைக்கிறேன். இந்த நம்பிக்கை தாங்க நம்மளை எதிர்கொள்ள வைக்கும். பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 9-10 வசனங்களிலே, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே அந்த பிரச்சனையை பார்க்கும்போது எங்களுக்கு என்னதான் வரப்போகுது? மரணம் தான் வரப்போகுது. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். தப்புவித்தவர் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. இரண்டாவது தாவீது நம்பிக்கை என்ன அப்படின்னா, 39-40 வசனங்கள் வாசிக்க வேண்டாம், நமக்கு தெரியும். என் கையில் உள்ளதை கொண்டு எனக்கு ஜெயம் தருவார்.
என் கையில கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார்? ஒரு தடி, ஒரு கவன், ஆமே, ஒரு அடப்பை. அதாவது சத்துருவை எதிர்கொள்ள வேண்டியதை கர்த்தர் என் கையில தந்திருக்கிறார். இல்லை, தாவீதுக்கு இன்னொரு அசையாத நம்பிக்கை என்னன்னா, நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம். அப்ப தாவீது என்ன தீர்மானிக்க, என்னை அனுப்புனது என் தகப்பன் ஈசாய் அல்ல, என் பரலோக தகப்பன். எல்லாரும் சொல்ல, சத்துருவை ஜெயிக்க வேண்டியவைகளை என் கையிலே தந்திருக்கிறார். அதான் பட்டயம், நம்முடைய முழங்கால், விசுவாசம், கிருபை தந்திருக்கிறார். அதனாலதான் வேற ஒன்று மேல அவனுக்கு பழக்கம் இல்லை. 39வது வசனத்தில் அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்களில், 38ல பாருங்க, சவுல் என்ன பண்றான்னா, தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்து அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கமில்லாததினால் நடந்து, பழக்கமில்லாதது செட் ஆகாது. அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இவைகளை போட்டு ஜெயம் கிடைக்கும்னா சவுல் ஏன் உங்களுக்கு ஜெயிக்க முடியல? இதெல்லாம் சவுலுக்குரியது தானே. இதை போட்டு ஜெயம் கிடைக்கும்னா ஏன் சவுலை உங்களால முடியல? அப்போ உங்களுக்கே உங்க கையில் இருக்கிற பட்டயத்து மேல என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. உங்களுக்கே நம்பிக்கை இல்லாதது நீங்க எப்படி எங்களுக்கு தரலாம்? எங்க நம்மளே வசனத்தை நம்பாம இன்னொருத்தங்களுக்கு எப்படிங்க சொல்லுவோம்? நமக்கே ஜெபம் பண்ணா விடுதலை கிடைக்கும், நமக்கே நம்பிக்கை இல்லை. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெபித்தால் ஜெயம் நிச்சயம். சவுலே, இது அபியாசம் கிடையாது. அப்போ என் கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்க பார்வைக்கு அது அற்பமா இருக்கும். என் ஜெபம் உங்களுக்கு ஒருவேளை அற்பமா இருக்கும். என் துதி உங்களுக்கு ஒரு அற்பமா இருக்கும். என் ஆராதனை உங்களுக்கு ஒருவேளை அற்பமா இருக்கும். சத்துரு நிந்திக்கிறது மாதிரி தான் இருக்கும். ஆனா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா, நான் தொடங்கிட்டேன்னா, ஹalleluya. இங்க பாருங்க, பெலிஸ்தியன் கிட்ட வந்தானோ, அப்படிதான் இருக்கு. 41ல பெலிஸ்தியனும் நடந்து தாவீது அண்டைக்கு. அப்ப தாவீது பக்கத்துல வந்துட்டானா இல்லையா? வந்துட்டான். அப்ப பெலிஸ்தீன் என்ன பண்ணிருக்கணும்? கையில் இருக்கிற பட்டயத்தை வச்சு வெட்டி இருக்கணும். ஆனா பெலிஸ்தீன் என்ன செய்தான் தெரியுமா? சபித்தானா. எப்படி இருக்கும் கொஞ்சம் அதை இமேஜின் பண்ணி பாருங்க. கையில பட்டயத்தை ஈட்டிய கிட்ட கொண்டு வந்துட்டு ஒரு ஆள் வந்து நம்மளை அப்படி வெட்டுறதுக்கு வராங்க. கிட்ட வந்துட்டு, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? இப்படி கிட்ட வந்து நின்று என்ன பண்ணா, இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுட்டு. சிலர் பார்த்துருக்கீங்களா? அவங்க நிக்கிறத பார்த்தா இன்னைக்கு 2ல 1 நடக்கும். ஆனா வந்து சொல்லிட்டு தப்புவித்தவர் தப்புவிப்பா. கிட்ட வந்தான் என்று தாவீதின் நம்பிக்கை. அடுத்த நம்பிக்கை என்ன தெரியுமா? கர்த்தருடைய நாமம். அதுதான் அவன் சொல்லுகிறான். இஸ்ரவேலுடைய 45 ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே நான் வேற எதுலயே வரல. ஈசாயின் மகன் என்கிற அடையாளத்தில் வரல. சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்கிற அடையாளத்தில் வரல. சிங்கத்தை கொன்றவன், கரடியை கொண்டவன் என்கிற அடையாளத்தில் நான் வரல. நான் வந்து நிற்பது ஒரே அடையாளத்தில், என் கர்த்தருடைய நாமத்திலே. எனவேதான் சங்கீதம் 20:5 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். அடுத்த ஒரு நம்பிக்கை உண்டு. 46வது வசனத்தை வாசியுங்கள். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நல்ல கவனிங்க. இந்த வேர்டை ஆவியானவர் மெடிடேட் பண்ண வைத்ததை அப்படியே சொல்லுகிறேன். கர்த்தர் உன்னை வென்று என் கையில் ஒப்பு கொடுப்பார். இதான் அதனுடைய சரியான மொழிபெயர்ப்பு. கர்த்தர் உன்னை வென்று என் கையில் ஒப்பு கொடுப்பார். அவ யுத்தம் யார் பண்றா? இது புரியணும்னா மீகா 2:13 வாசிங்க.
தடைகளை நீக்கி போடுகிறவர். நீக்கி போடுகிற வசனத்தை வந்து கரெக்டாக சொல்லியிருக்கோம். பாட்டுக்கு தான் அப்படி இப்படின்னு கொஞ்சம் மாற்றி எடுத்து பாடுவோம். வசனத்தை சொல்லும்போது ஏன்னா பாட்டு அந்த தாளத்தில் இதில் நிற்கிறதுக்காக பாடகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஆல்டர் பண்ணி வைப்பாங்க. நம்ம மைண்டில் ஒன்று பாட்டு இருக்கும், இல்லைன்னா ஜீசஸ் மூவி படம் இருக்கும். அதில் இயேசு இப்படி வந்தாரே. அன்னைக்கு ஒரு சகோதரன் சொல்கிறான், பாஸ்டர் இந்த மோசேயால் வந்து எகிப்தியர் மீட்கப்படுவதை வந்து பார்வன் சொப்பனம் பார்த்தான்ல அப்படின்னு. பார்வன் எப்போ சொப்பனம் பார்த்தான்? ஒரு படத்தில் பார்த்தேன். சாத்தான் சுத்தி சுத்தி படம் காட்டிட்டு இருக்கிறான். இந்த அதாவது ஆரம்பத்தில் புரியாதவங்களுக்கு அது ஓகே, அது அதில் பார்க்க இந்த கிறிஸ்டியன் மூவி, இந்த மோசஸ் ஸ்டோரி இதெல்லாம் ஸ்டோரியில் பார்க்க தப்பு கிடையாது. ஆனால் பைபிள் தெரியாமல் நம்ம பார்த்தா அதையே நம்பிட்டு இருப்போம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்னாக நடந்து போகிறார். அவர் தடைகளை நீக்கி. கரெக்டா வாசிக்கணும். அவர்கள் தடைகளை அப்படி வாசிக்கணும். அவர்கள் தடைகளை, யார் தடையை நீக்கிறார்? ஆனா அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர்னா அதுக்கு மேல ஜெயம் எடுத்துட்டார். இனி நம்ம போய் என்ன பண்ணணும்? நீக்கணும். இவர் போய் இடிச்சு போட்டுட்டு நீ போ இல்லைன்றவர் அதை ஒன்று தூக்கி போட்டீங்கன்னா அடி வாங்க ஓடிரு. அவர் போனதும் அங்க எல்லாமே தடையெல்லாம் மாறிட்டு. இனி நீ போய் என்ன பண்ண? அவர்கள் தடைகளை நீக்கி வாசலார் உட்பிரவேஷ். இதுதான் நடக்குதுங்க. கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பாருன்னா கோலியாத்தே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் மேல் அவர் கொடியேற்றுவார். உனக்கு விரோதமாய் அவர் கொடியேற்றுவார். என் கல் வந்து கரெக்டா உன் மேல படுற அளவுக்கு ஒன்று நிக்க வைப்பார் பாரு. ஏங்க நம்மளை நோக்கி ஏதோ ஒன்று வருதுன்னா அட்லீஸ்ட் இந்த கோலியாத்து இப்படி நின்று கரெக்ட் ஆங்கிள் கரெக்டாப்பா. நம்ம போட்டோக்கு கூட ஒழுங்கா நிக்க மாட்டோம். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்க போனாலே இங்க 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 இங்கம்பாங்க. அவங்க வச்சு எடுக்கிறத பார்த்தா சூப்பரா எடுப்பாங்கன்னு போட்டோ பார்த்தா இப்படி இருக்கும். ஆனா இவன் கரெக்டா அது எப்படிங்க? நான் நம்புறேன் தாவீது கல்லை எடுத்து கவன்ல வச்சு கறக்கிறதுக்குள்ள கோலியாத்து மேல கர்த்தர் ஜெயத்தை வச்சிட்டாரு. பைபிள்ல அப்படி வசனம் இருக்கு. யாத்திராகமம் 15வது அதிகாரம் 16வது வசனம் 15-16. ஏதோமின் பிரபுக்கள் கலங்குவார்கள், மோபாவின் பராக்கிரமசாலிகளை நடுக்கம் பிடிக்கும், கானானின் குடிகள் யாவரும் கரைந்து போவார்கள். யாத்திராகமம் 15-16. பயமும் திகிலும். அப்ப தெரியும் உங்களுக்கு, பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும். கர்த்தாவே உமது ஜனங்கள் கடந்து போகும் வரைக்கும் நீர் மீட்ட, இந்த வேட கவனிக்க, உமது ஜனங்கள் கடந்து போகும் வரைக்கும், நீர் மீட்ட ஜனங்களே கடந்து போகும் வரைக்கும் அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல. அப்ப என்ன நடந்திருக்கும்? தம்பி வா. அப்போ புயத்தின் மகத்துவத்தினால் அவர்கள் என்ன பிடிப்பாங்களா? கல்லை போல. கர்த்தர் கோலியாத்தை தாவீதுக்கு முன்னாடி பிடிச்சு விட்டு ஏறி, ஆங்கிள் கரெக்டா, கல்லை போல முடிஞ்ச ஏறி பார்க்கலாம். அப்படியே நிக்கிறான், எங்கேயும் அசைய முடியாது. புயத்தின் மகத்துவத்தினால். ஜான் நினைக்கிறான், என்ன தாவீதுக்கு கூப்பிட்டுருக்கலாமே, கோலியாத்துக்கு என்ன கூப்பிட்டீங்க? ஒரு புரியறதுக்காக. புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல அசைவட்டு தாவீது குறிப்பாத்து எறிகிறது வரைக்கும் கோலியாத்த அப்படி நிக்கிறான். கல்லு அடிப்பட்டதும் கர்த்தர் கைய எடுக்கிறார், அவன் கீழே விடுறான். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சத்துருவை ஆபத்தில் கைவிடுவார், கர்த்தருடைய பிள்ளைகளை ஆபத்திலே கை தூக்கி எடுப்பார். ஆமென். கல் அப்படி நிக்கிறான். அதனாலதான் கர்த்தர் உன்னை ஒப்பு கொடுப்பார் பாரு. ஆண்டவர் உண்மையில உன்னை வென்று சொல்லிட்டு என்ன சொல்லுவான் தெரியுமா தாவீது? ஆமென். நேரம் போகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
அதே அந்த வசனத்தை வாசிங்க. 46. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். இது கொஞ்சம் கேட்க கொஞ்சம் கடினமா இருக்கா? இதெல்லாம் யார் சொன்னது தெரியுமா? தாவீது ஏன் அப்படி சொல்றார்? ஞான இது அவ்வளவு கோலியாத் சொன்னது. 44வது வசனம். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். ஆமென். ஆண்டவருடைய மகத்துவத்தை பார்த்தீங்களா? கர்த்தர் திட்டம் போட்டது தாவீதுக்கு, கோலியாத்துக்கு திட்டத்தை அவனை வச்சே போட வைக்கிறார். ஆமென். ஆண்டவர் அந்த கோலியாத் அவனே போடுவான், அந்த ஆமான அவனே போடுவான். அவன் தான் சொல்றான், நான் உன்னை கொன்று உன் ஆகாய இது பறவைகளுக்கும். இன்னைக்கு சத்துரு உங்களை பார்த்து இன்னும் கொஞ்ச நாள்ல நீ விழுறியா இல்லையா பாரு அப்படி சொல்லும் போது நீங்க அவனை பரிதாபமா பார்க்கணும். ஏங்க, என்னுடைய தகப்பனார் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில், அதாவது அவங்க தேவனை அறியாத மார்க்கத்திலிருந்து, வைராக்கியமான மார்க்கத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்ததுனால தாங்க முடியல. அப்போ அவருடைய நண்பர், இந்த சாட்சியை பலமுறை சொல்லியிருக்கிறார், அவருடைய நண்பர் ஒருத்தர் உண்டு. அவர் வந்து வா நம்ம போகலாம். இல்லை நான் வரமாட்டேன். அங்கே போ இங்கே வரமாட்டேன். ரட்சிக்கப்பட்டியா? நீ எப்படி நம்ம எப்படி இருந்தோம்? நீ உன்னை யார் மாத்தினா? இன்னும் தாங்க முடியல. கடைசியில் அவர் பாரு, நான் மந்திரம் செய்ய போறேன். சரி, 3வது நாள் ஒரு டைம் செட் பண்ணி, ஒரு 5 மணி ஒரு டைம் செட் பண்ணி, இன்னைக்குள்ள உனக்கு நடக்கிறதே வேற. 3வது நாள் கரெக்டாக டேட்டு டைமை சொல்லிட்டு அவர் போயிட்டார். அவ்வளோ கோபம், அவ்வளோ வைராக்கியம். எங்கள் அப்பாவும் ஜெபம், ஆண்டவரே எனக்கு நீங்கள் தான் உண்டு, யாரும் கிடையாது அப்படி சொல்லிட்டு 3வது நாள் ஆச்சு. அந்த டைமும் ஆச்சு. இதெல்லாம் கொஞ்சம் ஒரு இது இருக்கும்ல. 3 நாள் முடிஞ்சு 4வது நாள் ஆச்சு. எதுக்கு அவனை வீட்டில் போய் ஒன்று பார்க்கலாம். 3வது நாள் நேற்று டைம் குறிச்சியப்பா என்னாச்சுன்னு கேட்குறதுக்குன்னு வீட்டுக்கு போனால் அந்த அம்மா அவருடைய அம்மா வந்து வெளியே அப்படியே இருக்கிறாங்க. அந்த ஆளுக்கு பேரை சொல்லி, அவர் இல்லையா அப்படின்னு. உனக்கு தெரியாத அப்போ? இல்லை, நேற்று சாயங்காலம் 5 மணிக்கு அந்த பாலத்தில் சும்மா நின்றுட்டு இருந்தான். அப்போ அந்த வழியாக ஒருத்தன் வந்து ஏன் இங்கே நிற்கன்னு கேட்டான். சும்மா நிற்கன்னு சொன்னான். நீ எதுக்குடா சும்மா நிற்கிறேன்னு சொல்லி அவன் அடித்து பாலத்திலேருந்து கீழே தூக்கி போட்டுட்டு கேட்டியா? எங்க அப்பா உடனே சரி அம்மாச்சி நமக்கு நோக்கம் அப்படி சொல்லிட்டு எங்க அப்பா நேரம் அந்த ஃப்ரெண்டை பார்க்க போனாங்க. என்னாச்சு நேற்று 5 மணிக்கு? ஏங்க ஐயோ அவங்க இப்படி சொல்றாங்க, இன்னும் 1 மாசத்துல ஒன்னு என்ன பண்றேன்னு. தாவீது பாத்தீங்களா? ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். சத்துரு தன் வாயாலேயே சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆமான் தானங்க மோர்தேக்காயா தூக்கு மரம், நமக்கு வேலை அது இல்லை. ஆண்டவரே இந்த கோலியாத்தை பத்தி ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா அதை அவனே சொல்லுவான். நான் உன்னை பத்தி சொல்றேன், என் கை உன்னோடு உறுதியா இருக்கும், என் புயம் உன்னை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் சத்துருவை பத்தி அவர் என்ன சொல்லுவார், அதை அவனே வந்து சொல்லுவான். நீ நின்று கேட்டாதான் அவன் வந்து சொல்றதுக்குள்ள நீ ஓடுற. அவன் உன் மாம்சத்தை நான் மிருகத்துக்கு கொடுப்பேன், பறவைகளுக்கு கொடுப்பேன். தாவீது ஓஹோ இதுதான் பிளானா, அப்போ ஓகே கோலியாத்தே இது நடக்கும். ஆமென். தாவீது ஜெயிக்கிறான். 3 காரியத்தை 3 நிமிஷத்துல சொல்லிட்டு நான் ஜெபிக்கிறேன். ஏன் ஜெயிக்கணும்? 1, 46வது வசனத்தின் பிற்பகுதியை பாருங்கள். இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். காலையில் என் கூட மினிஸ்ட்ரி பண்ண வேர்டு, அதாவது இந்த இடத்துல தாவீது ஜெயித்தது தனக்கு பேருண்டாக அல்ல, தனக்கு நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்பதை 4 பேருக்கு தெரியணும். என் பக்கம் தான் நியாயம் இருக்கு, என் பக்கம் தான் கர்த்தர் இருக்கிறார் என்பதை 10 பேர் அறியணும். இல்லை, இந்த இஸ்ரவேலில் இன்னைக்கு வரவன் போறவெல்லாம் நிந்திச்சிட்டு இருக்கிறான். அவனுக்கு அவன் என்ன நினைச்சிட்டான், இது அனாத, இவனுக்குன்னு இவளுக்குன்னு கேட்கறதுக்கு யாரும் இல்லை நினைச்சிட்டாங்க. ஜெயிக்கணும். எதுக்கு? இந்த தாவீது யார் என்பதை அறியறதுக்கல்ல, இந்த தாவீதின் தேவன் யார் என்பதை
அறிகிறதற்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆண்டவர் மெடிடேட் பண்ண வைத்தார். மெடிடேட் பண்ண வைக்கும் போதுதான் ஒரு சத்தியத்தை கண்டு கொண்டேன். தாவீது தனக்கு பெயர் உண்டாக ஒன்றுமே செய்யல, ஒண்ணுமே செய்யல. தனக்கு பெயர் உண்டாக எதுவுமே செய்யல. ஒரே ஒரு வாட்டி எவ்வளவு ஜனங்க இருக்கிறாங்கன்னு ஒண்ணு எண்ண தொடங்கினா அதுக்கும் அடி கொடுத்துட்டார். தனக்கென்று தனக்கு தான் பிரபலப்பட தனக்கு பெயர் உண்டாக ஒண்ணுமே செய்யல. ஆனா பைபிள்ல ஜீசஸுக்கு அடுத்ததா நிறைய தடவை மென்ஷன் பண்ணின ஒரு பெயர் உண்டுனா அது தாவீதின் பெயர் தான். தாவீது 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 சுத்தி சுத்தி glory. பரலோகத்திலையும் தாவீது பேர் தான் வச்சு தாவீதின் திறவுகோலை உடையவர். ஆனா இந்த தாவீது தனக்கு ஆண்டவரே இந்த இடத்துல ஜெயிக்கணும். எதுக்குப்பா ஜெயிக்கணும்? எனக்கு ஒரு தேவன் உண்டு என்பது எல்லாருக்கும் தெரியணும், எல்லாருக்கும் தெரியணும். நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்பதை, ஜீவனுள்ள தேவன் என்பதை. இரண்டாவது ஏன் ஜெயிக்கணும் தெரியுமா? தாவீது சொல்லுகிறார் 26ல, இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு நிந்தை நீங்கணும். நிந்தை எத்தனை காலம் வந்து நிந்திச்சிட்டு இருப்பான் ஆண்டவரே. அவன் பாட்டுக்கு அவன் தெய்வத்தை சொல்லி, தெய்வம் அல்லாதவைகள் பெயரை சொல்லி காலையும் மாலையும் வந்து நின்று நிந்திச்சிட்டு இருப்பான். நாங்க கேட்டுட்டு இருக்கணுமா? இல்லப்பா, ஜெயிக்கணும், ஜெயிக்கணும். நம்ம ஜெயிக்கணும். எதுக்கு ஜெயிக்கணுங்கிற பர்பஸ் கர்த்தருக்கு பிடிக்கணும். ஆமே, நான் ஜெயிக்கணும், எதுக்கு ஜெயிக்கணுங்கிற அந்த நோக்கம் யாருக்கு பிடிக்கணும்? கர்த்தருக்கு பிடிக்கணும். அவருக்கு அது பிடிக்கணும். நல்ல நோக்கம்பா. எதுக்குப்பா நீ ஜெயிக்கணும்? இல்ல என் பக்கத்தில் இருக்கிறவனை விட. ஆண்டவரே, நான் ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, அவன் என்ன ஆயிடக்கூடாது பாச. ஏன்னா நிறைய பேர் வந்து திருப்திப்படதே ஓ மார்க் எவ்வளவு, ரிசல்ட் கூட அவங்க மார்க் முதல்ல பார்க்க மாட்டாங்க. பரவாயில்ல, அவனோட 2 மார்க்கு கூட எடுத்துட்டான். ஆண்டவர் இந்த நிந்தையை நீக்கணும். நான் நிந்திக்கப்படும் போது என் மேல் தரிக்கப்பட்ட அவருடைய நாமம் தூஷிக்கப்படுதில்லை. எனக்கு அதாவது தேவ பிள்ளைகளே, உடன்படிக்கை இருக்கு, மீட்பு இருக்கு, பிள்ளைங்கிற அதிகாரம் இருக்கு, முத்திரை இருக்கு, அபிஷேக முத்திரை இருக்கு. இவ்வளவு விலையேறப்பட்டவைகள், எத்தனையோ மகான்கள் என்று சொல்லிக் கொண்டவர்களுக்கு கிடைக்காதவைகள் மக்கள்னு சொல்லிக் கொண்ட நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவங்க என்ன நம்மளை ஒருத்தங்க நிந்திக்கும் போது அவருடைய நாமம் தூஷிக்கப்படுதில்லை. அதுதான் தாவீது வந்து நிக்கிற. எத்தனை காலாண்டவர் நிந்திப்பான்? எவ்வளவு காலம்? அவன் யாரு நிந்திக்கிறதுக்கு? யுத்தம் பண்ணணும், ஜெயிக்கணும். தப்பு வைத்தவர் தப்பு வைப்பார். உமது நாமத்தில் நாங்கள் கொடையேற்றோம். கர்த்தர் அவனை வென்று நம் கையில் ஒப்பு கொடுப்பார். கர்த்தர் கோலியாத்தை வென்றார், தாவீது கோலியாத்தை கொன்றார். ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவது ஒன்று, கர்த்தர் ஒருவர் உண்டு என்பதை எல்லாரும் அறியணும். இரண்டாவது, நிந்தை நீங்கணும். இந்த ஆகஸ்ட் ஜெபத்தில் பல நாட்களாய், பல வருடங்களாய் நிந்தையை சுமக்கிற யாராவது கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா, இந்த யுத்தம் கர்த்தருடையது. இந்த நிந்தை நீங்கணும். மூன்றாவது, இவனை கொலை செய்தால், இந்த கோலியாத்தை வென்றா, ஒரு நியமிக்கப்பட்ட நன்மை இருக்கிறது. நியமிக்கப்பட்ட நன்மை இருக்கிறது. அது ராஜாவால் நியமிக்கப்பட்ட நன்மை. சபையே, ராஜாதி ராஜாவால் நியமிக்கப்பட்ட ஒரு நன்மை இருக்கிறது. இந்த கோலியாத்தை வென்றால் அவைகள் எல்லாம் உனக்கு செய்யப்படும், செய்யப்படும். நியமிக்கப்பட்ட நன்மை சொந்தமாக்கணும்னா ஜெயிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, நியமிக்கப்பட்ட நன்மை, நியமிக்கப்பட்ட நன்மை. தடையா யார் நிக்கிறா? கோலியாத்து நிக்கிறான். ஆமென். 1 மணி தாண்டிட்டு நினைக்கிறேன். ஆமென். கர்த்தர் நடுவாக நிற்கிறார், தடையாக அல்ல, நடுவாக நிற்கிறார். நியமிக்கப்பட்ட நன்மை. ஆமென். அது சுதந்தரிக்கணும். ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி, கர்த்தர் ஒருவர் இந்த இஸ்ரவேலிலே என் எல்லைக்குள்ளே உண்டென்பதை எல்லாரும் அறியணும். நிந்தை
நீக்கப்படணும். நியமிக்கப்பட்ட நன்மை சுதந்தரிக்கணும். கர்த்தாவே ஜெயத்தை தாரோ. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். 108வது சங்கீதம் அதனுடைய 13வது வசனம் எல்லாரும் சேர்ந்து என்னோடு கூட வாசிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். 108:13 இது விசுவாசத்தோடு சத்தமாய் அறிக்கை செய்ய போகிறோம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? இப்ப எல்லாரும் சத்தமாய் வாசிக்கலாமா? தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். இன்னும் 2 முறை. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். இன்னும் ஒரு முறை. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். சத்தமா ஆமென். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீங்க தான்ப்பா யுத்தம் பண்ணுங்க. தப்பு வித்தவர் தப்பு வைப்பா, தப்பு வித்தவர் தப்பு வைப்பா, தப்பு வித்தவர் நடத்தினவர் நடத்துவார், போஷித்தவர் சுமந்தவர் காப்பாற்றினவர். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன். மரண பரியந்த நம்மை நடத்துவார், ஜெயமாய் நடத்துவார். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையாய் இந்த 8வது நாள் ஜெபத்தில் எங்களை கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க கிருபை செய்தீர். எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. உங்களை நாங்க பெருசா பார்க்கணும், உமது செய்கைகளை தியானிக்கணும், அதிலே பிரியப்படணும். ஆண்டவர் இஸ்ரவேலரை போல பின்வாங்கி போகாம தாவீதை போல முன்னோக்கி சென்று ஜெயம் எடுக்க கிருபை செய்யும். ஆண்டவரே, எங்கள் மேல் வைக்கப்படுகிற நிந்தையை அறிவீர், அது நீங்குவதாக. நியமிக்கப்பட்ட நன்மை ஒவ்வொருவரும் சுதந்திரிக்க கிருபை செய்வீராக. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். சமாதானத்தோடு அனுப்புங்க, சாட்சியாய் கொண்டு வாங்க. மகிமை கனம் துதி ஸ்தோத்திரம் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.